வணக்கம். நடிகை லட்சுமி மேனன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். +2 முடிச்சுட்டு உடனே சினிமாவுக்கு வந்தவங்க. அவங்களுடைய லட்சம் எப்படி இருக்கு பாருங்க. கடந்த 24ஆம் தேதி கேரள மாநிலம் கொச்சி பானர்ஜி சாலையில் உள்ள ஒரு பார்ல குடிக்க போயிருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து பாருக்கு என்ன கேரம் போர்டு விளையாட போவாங்கல்ல, குடிக்கார இடத்துல குடிக்க தானே போவாங்க. இவங்க போய் எல்லாம் குடிக்க போயிருக்காங்க. அப்போ குடிக்க போயிருக்கும்போது அதே பார்ல இன்னொருத்தர் குடிக்க வர்றார். அவர் யாருன்னா அலியாஷா சலீம் பாய், முஸ்லீம். அவன் என்ன மாதிரி கேப் மாதிரியா இருக்கணும் பாருங்க. இவரும் போய் குடிக்க போயிருக்காரு தலைவர். அப்போ லட்சுமி மேனன் கும்பலுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது, தகராறாகுது. என்ன தகராறு? குடிச்சிட்டா கண்ணு மூணு தெரியாதுல்ல, பொண்ணு யாரும் தெரியாது, பையன் யாரும் தெரியாது, இன்னத்துக்கு குடிச்சோம் இன்னத்துக்கு அடிச்சோம் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது இந்த நாதாரிங்களுக்கு. இரவு 10:30 மணிக்கு மேல பாரம் மூடணும் போல இருக்கு. எல்லாரும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அடிதடி தகராறு முடிஞ்ச உடனே இந்த பாய், நம்ம லட்சுமி மேனன் வகையரா எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு குடியார பாய் என்ன பண்றாரு, தன்னுடைய காரை ஓட்டின்னு போறாரு. குடிச்சிட்டே கார் ஓட்டக்கூடாது, அது முதல் தப்பு. கேரளாவில் எப்படி இருந்து நமக்கு தெரியாது. நம்ம குடிச்சதும் கிடையாது, கேரளா பக்கம் போனதும் கிடையாது, வண்டி ஓட்டினதும் கிடையாது, நம்மளுக்கு என்ன தெரியும். அதுக்கப்புறம் ஓட்டின்னு வந்து அவளூர் பகுதிக்கு, அவர் ஊர் போல இருக்குது, அங்கே போகின்றார். அந்த ரோட்டில் போகும்போது நம்ம இந்த அம்மா பேர் விட நம்மளுக்கு என்ன, லட்சுமி மேனன். இந்த லட்சுமி மேனனும் சக குடிகார கும்பலும் ஒரு கார்ல அந்த பாயை பின்தொடர்ந்து வராங்க, ஃபாலோ பண்ணின்னு வராங்க. ஃபாலோ பண்ணின்னு வந்து ஒரு இடத்துல வந்து பாயை காரை ஓவர்டேக் பண்ணி தடுத்து நிறுத்தி பாயை கீழே இறக்குறாங்க. இறக்கும் போது கும்மாங்குத்து ஊது பாய்க்கு செம்மடி அடிச்சு லட்சுமி மேனன் என்ன பண்ணாங்க, கார்ல ஏத்துறாங்க. கார்ல ஏற்றி அடிச்சுன்னு உதவாங்கின போறாரு பாய். ஏன்னா மிரட்டி இருட்டி உருட்டி எங்கேயோ போய் இறக்கி விட்டாங்க போதையில. இவரும் தள்ளாடி கில்லாடி போதையில கார் எடுத்து போனானா இல்லையா என்ன எழவுனே தெரியல. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனாருன்னு தெரியல. மொட்டையா இருக்குது செய்தி. ஏன்னா கேரளாவுக்குமே நம்ம விசாரிக்க முடியாதுங்க. வந்த செய்தியை உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இரவு 11 மணிக்கு எர்ணாகுளம் வடக்கு ரயில்வே மேம்பாலம் அந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை நடந்திருக்கு. அதன் பிறகு இவர் பாய் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு ஆவலூர் பரவூர் இடையே உள்ள பகுதியாக அங்க இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எர்ணாகுளம் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். இந்த மாதிரி அப்படின்னு கொடுக்குறாரு. போலீஸ் என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கிக்கின்னு விசாரிக்க போறாங்க. விசாரிக்க போகும்போது அங்க சிசி கேமரா காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நடந்தது உண்மை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, இவர் பாய் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் எப்படி போடுறாங்கன்னா, லட்சுமி மேனனின் நண்பர்களான குடிகார நண்பர்களான அனீஸ், மிதுன், இவங்க 2 நபர் மேல கேஸ போடுறாங்க. என்ன கேஸ் போடுறாங்கன்னா, தாக்குதல், அதுக்கப்புறம் தகாத வார்த்தைகள் திட்டுதல், அப்புறம் மோதல், அப்புறம் மிரட்டல், ஆள் கடத்தல், எல்லாமே நான் பிலபிள். இந்த கேஸ்லாம் படி எஃப்ஐஆர் கூட அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்கன்னா, நம்ம லட்சுமி மேனனுடைய ஃப்ரெண்டு சோனா அவங்களையும் கைது பண்றாங்க. இவ்வளவு பேரை கைது பண்ணிய கேரளா போலீஸ் லட்சுமி மேனனை கைது பண்ண உனக்கு யோகியது இல்லையா? லட்சுமி மேனனை கைது பண்ணலையே, தேடி இருக்கிறாங்க. யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க, தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புத்திசாலி தருவா லட்சுமி மேனன் என்ன பண்றாங்க, கேரளா ஹைகோர்ட்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க. முன்ஜாமீன் கேட்டு பண்ணா என்ன பாலியல் பலாத்காரம் சீனார் அப்படி இப்படி. இதை இவங்கெல்லாம் வந்து பாலியல் பலாத்காரம் கம்ப்ளைண்ட் கொடுத்து யோக்கியது இருக்குதா இவங்களுக்குலாம்? என்ன முகத்தை வச்சுன்னு பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் புகார் கொடுக்குதுங்க. அதனால நான் வந்து என் மேல தப்பு இல்லை, பெயில் கொடுங்க. அடுத்த மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து லட்சுமி மேனனை கைது பண்ணாதீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு.
அதுக்கப்புறம் வேணா கைது பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சரண்டர் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகி அப்படி இப்படி ஏதாவது வேலை பண்ணி முடிச்சுடுவாங்க. எல்லா போலீஸும் ஒரு போலீஸ் தானே. கேரளா போலீஸ் கொஞ்சம் சுமாரா இருக்கும், இருந்தாலும் அதுவும் டுபாக்கூர் தான். அதன் பிறகு இப்ப இப்படி நடந்திருக்கு விஷயம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நடிகை அப்படின்னாலுமே ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பரவலாயிடும். நல்லது செய்தாலும் சரி, கெட்டுதல் செய்தாலும் சரி, வைரல் ஆயிடும். அப்ப நீ செய்யறது அயோக்கியத்தனம். குடிக்க போற இடத்துல இன்னும் அவங்களுக்கு தகராறு, இன்னும் அவங்களுக்கு சண்டை, அப்படின்னா புடுங்குற சண்டை. உங்களுக்கு குடிச்சிங்களா, மூடிக்கின்னு போய்கினே இருக்கணும் வீட்டுக்கு. எதுக்கு பிரச்சனை பண்ணணும், எதுக்கு சண்டை பண்ணணும்? சண்டை போடுறதுக்காக குடிக்க வரீங்க. சரி, குடிச்ச தகராறு பண்ண அவனையும் கடத்தின்னு போன, ஆமா நான் தான் பண்ண தில்லுன்னு நிக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து பொம்பளையை விட கேவலமா போய் நான் வந்து முன்ஜாமீன் கேட்கறேன்னு சொல்லி போற? போய் நில்லு பிடிங்கப்பா அப்படின்னு. அது தைரியம் கிடையாது. முன்ஜாமீன் கேட்டு மனு போடுறாங்க. முட்டிக்கு முட்டி தட்டணுங்க. அது பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணாங்கன்னா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடணும். எந்த பாரபட்சமும் பார்க்க கூடாது. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் முன்ஜாமீனே கொடுக்க கூடாது. நடிகனா கொடுத்துடணும். என்ன கும்பு மனுஷன் நடிகனா? எல்லாரும் மனுஷன் தானங்க, எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணு தானே. இந்த சட்டம் ஒண்ணுதான்றது யாருக்குமே தெரியறது இல்லை. பரவாயில்ல, லட்சுமி மேனனை போலீஸ் பிடிக்கிறாங்களா, இல்ல பிடிக்கிற மாதிரி பாவலா பண்றாங்களா, இல்ல வேடிக்கை பார்க்கறாங்களா அப்படிங்கறது நம்ம போக போக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.